வெல்கம் பேக் டு மேஜிக் கிளாஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 8. ஸோ உங்களோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனோட ஆனுவல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர்ஸும் நம்ம பார்த்துடலாம். பிஃபோர் தட், இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் மேஜிக் கிளாஸ் சேனல், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So let's get started. The first one, the color of Olympic flag வந்து white color. Olympic flag has 5 rings. Badminton needs how many players? 2 players. In football, dash players are needed 11 players. Relay has 4 types. There are dash squares in a chessboard 64. The weight of a shot put of gents is 7.26 kg. There are dash tracks in an international running race, 8 tracks. Olympic games are played once in 4 years. The number of asanas done in sitting position is, there are many asanas actually. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனரலான கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு ரைட் அப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்துலாம், அதுக்கப்புறம் அதோட ரைட் அப்ஸையும் நம்ம பார்த்துலாம். ரைட் அபவுட் ஸ்கூல் கிளென்லினஸ், ரோட் ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட், ஷார்ட் நோட் ஆன் கோகோ அண்ட் ஃபுட்பால் கேம். சூரிய நமஸ்காரம் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை டீட்டெயில்டாக இப்போ பார்த்துடலாம். ஸ்கூல் கிளென்லினஸ் அப்படின்னாலே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ரைட் அபவுட் ஸ்கூல் கிளென்லினஸ் அப்படின்னா மெயின்டைனிங் அ சேஃப் அண்ட் ஹெல்த்தி என்வாயர்மெண்ட். அண்ட் எப்படி க்ளீனாக வைக்கலாம், யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது, என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி அதை நம்ம க்ளீனாக வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு ஆன்சராக நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டு யூ ஃபாலோ த ரோட் ரூல்ஸ்? ரோட் ரூல்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரோட் ரூல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிக்னல்ஸ் ஒபே பண்ணணும், ஸ்பீட் லிமிட்டை வந்து செக் பண்ணிக்கணும், ரைட் ஆஃப் த வே. அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் வந்து பைக் ஓட்டும் போதோ இல்லை சைக்கிள் ஓட்டும் போதோ ஃபோன் பேசுகிறதோ இல்லை வேறு எந்த சைடு அந்த சைட் பார்க்குறதோ, அதுக்கப்புறம் யூஸ் சீட் பெல்ட்ஸு, யூஸிங் கிராஸ் வாக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஜீப்ரா கிராசிங், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா என்னென்னா இமீடியட் ஹெல்ப். ஒரு பர்சன் வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இமீடியட்டாக நீங்கள் என்ன கொடுத்து முதலுதவி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ கேன் டூ, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் பாஸ் அண்ட் டேக் நோட் ஆஃப் இட். அடுத்தது கோகோ. கோகோ வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூலில் விளையாடுற கேம்ஸ் தான். அது எப்படி விளையாடலாம், அது ஹவு மெனி பிளேயர்ஸ் இட் கேன் பி பிளேட், அதோட ஒப்ஜெக்டிவ் என்ன, ஸோ நம்மளோட ப்ளே ஏரியா எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இதுக்கு என்ன ஸ்கில் தேவை, எப்படி வந்து ஆப்பனண்ட்டை அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை இங்கே எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட்பால் கேம். ஃபுட்பால் கேமில் என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன, ட்ரிப்ளிங், ஆர்டிசரி, பாசிங் த பால், ஷூட்டிங், ட்ராப்பிங், ரிசீவிங், டேக்லிங், ஹிட்டிங், இது எல்லாமே அதோட டாக்டிக்ஸ். யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். நெக்ஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் வந்து யோகா போஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 யோகா ஆசனஸ் இருக்குது. ஸோ அது வந்து சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அதோட சீக்வன்ஸ் ஆஃப் போஸஸ், இந்த 12 ஸ்டெப்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க, எந்த மாதிரி டைப்பில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கூட யூ கேன் டேக் அ நோட் ஆஃப் இட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ இது யூ கேன் டேக் அ நோட் ஆஃப் இட். லாஸ்ட் ஒன், வாட் ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஹவு தே ஆர் ஸ்ப்ரெட். கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னாலே வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட எப்படி வருது, ஸோ மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு டச் ஆஃப் கான்டாக்ட் ஆயில் த்ரூ ஏரா, ஸோ அந்த மாதிரி எழுதணும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், இது எல்லாமே வந்துட்டு யூ கேன் ரைட் இட் ஓவர் ஹியர். ஸோ வித் திஸ் பர்டிகுலர் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் தட் கிளாரிஃபைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.